அந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீடு இந்த பகுதியில் இருக்குது. இதே ஏரியாவில் தான் அவங்க மகன் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி பத்திரிகை நண்பர் முன்பு வந்து என்னை சிகரெட்டால் சூடு வச்சுருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, குறிப்பாக 16,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லி 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி அதை தாண்டி அவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அதற்கு படிப்பதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வர்றாங்க. அந்த சகோதரி வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரி. இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட மாநில அரசு அக்கறை காட்டவில்லை என்றால் என்ன சமூக நீதிங்கண்ணா? என்ன சமூக நீதிங்கண்ணா? ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, ஒருத்தர் வந்து காயத்தை எல்லாம் காட்டுறாங்க, பத்திரிகையாளர் முன்பு பேசுகிறாங்க, இதை தாண்டி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் என்ன போலி சமூக நீதியை திமுக ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பிரதமர் வர்றாங்க, இன்று நாளை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்க வேண்டி வரும். பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னைக்கு வர இருக்கிறாங்க. சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு நாளை திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் காலையில் இருக்கின்றார்கள். மதியத்திற்கு மேலே ராமேஸ்வரத்தில் இருக்கிறாங்க. நாளை மறுநாள் தனுஷ்கோடியில் கோதண்டராமர் கோயில் இருக்காங்க. அதன் பிறகு மதுரை வழியாக சென்னை டெல்லிக்கு திரும்பி செல்கிறாங்க. ஸோ போன முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பொழுது ஜனவரி 2ஆம் தேதி திருச்சிக்கு வந்த பொழுது நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து திருச்சியில் தூய்மை பாரதம் நிகழ்ச்சியை நடத்தி கிட்டத்தட்ட 7 டன் குப்பை திருச்சி மாநகரில் நம்ம எடுத்து பிரதமர் அவர்களை வரவேற்றோம். இன்று நம்முடைய பிரதமர் அவர்களை வரவேற்பதற்காக 19, 20, 21, 22 அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை நடக்குது குழந்தை ராமருக்கு. இந்த 4 நாட்களும் தமிழகத்தில் 5,000த்திற்கும் மேற்பட்ட மத வழிபாட்டு தலங்கள், கோவில்கள், மசூதி, சர்ச் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நம்முடைய மத வழிபாட்டு தலங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்று காலையில் சென்னையில் நான் உட்பட இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அனைவருமே பாம்பன் சுவாமிகள் சன்னதி அவரிடத்தில் நம்முடைய தொண்டர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்று நாளை மறுநாள் குறிப்பாக 22ஆம் தேதி காலையில் அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை நடக்கிற அன்னைக்கு கிட்டத்தட்ட 5,000 மத வழிபாட்டு தலங்கள், முக்கியமான இடங்கள், அங்கே எல்லோருமே அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கட்சிக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே நம்முடைய கட்சி நம்பரோடு இணைந்து மாஸ்க், சர்ச் அங்கேயும் நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதே போல் வேறு இடத்துல நம்முடைய கோவில்கள், சிறு தெய்வங்கள், பெருங்கோயில்கள் எல்லா இடத்துலையும் கூட இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கட்சியினுடைய வேண்டுகோள். நம்ம தொண்டர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக இதை செய்கின்றோம்? நம்முடைய பிரதமர் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இதை செய்கின்றோம். பிரதமர் அவர்கள் 9 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாசிக்கில் அவரே ஒரு கோயிலை சுத்தப்படுத்தி நம் அனைவருக்கும் கூட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. இந்த மாதிரி அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை நடக்கிறதுக்கு 11 நாட்கள் பிரதமர் அவர்கள் அந்த சிறப்பு அனுஷ்டானம், சிறப்பு விரதத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம் அனைவருமே நாம் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களில் நீங்கள் தூய்மையாக வச்சுக்கங்க, அது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் என்று பிரதமர் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் 5,000த்திற்கும் மேற்பட்ட இடங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்து களத்தில் இறங்கி இருக்கின்றோம். அடுத்த 4 நாட்கள் இன்றிலிருந்து நிச்சயமாக மக்களுடைய ஆதரவோடு மக்களும் எங்களோடு இணைந்து இதை செய்து முடிப்போம் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. காரணம், சுத்தம் என்பது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது குறிப்பாக தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வச்ச பாரத்தில், தூய்மை பாரத்தில் கீழே வந்துட்டோம். சென்னை போன்ற பெருநகரம் 45, 47வது இடத்துலேருந்து 199 இடத்துக்கு வந்துட்டோம். திருச்சி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 112வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரத்தில் எல்லாமே மோர் தென் 10 lakh பாப்புலேஷன் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்முடைய தமிழகம், நம்முடைய மாநகரங்கள் ஸ்வச்ச பாரத், தூய்மை பாரதத்தில் கீழே வர ஆரம்பிச்சிட்டோம். காரணம், அதற்கான அக்கறை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியோ நகராட்சியோ அல்லது அரசாங்க இயந்திரமோ அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்காமல் இருக்கிறாங்க. இதன் மூலமாக மறுபடியும் மக்களை ஊக்குவித்து இது ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தி இயக்கமாக செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. குறிப்பாக பிரதமர் அவர்கள் திருச்சிக்கு வந்த பொழுது ஸ்வச்ச பாரத் எப்படி பண்ணமோ அதே போல் ராமேஸ்வரம் போகிற அன்னைக்கு ராமேஸ்வரத்துலேயும் தூய்மை பாரதம் இந்த முறை இளைஞரணி நடத்துவாங்க. அதை தாண்டி கோவில்கள் நடக்கும்.
காரணம் நம்முடைய தமிழக மக்கள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மறுபடியும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தையும் சுத்தப்படுத்தி அகில இந்திய அளவில் நம்முடைய ரேங்க்குங்கிறது ஒரு குறியீடுங்க, ஒரு குறியீடு. பட் அந்த குறியீட்டை பார்க்கும் பொழுது நாம் கீழே வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு இயக்கமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தற்போது வரைக்கும் அந்த பல்லாவரம் எம்எல்ஏ மருமகன் தற்போது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அண்ணே, அந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீடு இந்த பகுதியில் இருக்குது. இதே ஏரியாவில் தான் அவங்க மகன் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி பத்திரிகை நண்பர் முன்பு வந்து என்னை சிகரெட்டால் சூடு வச்சுருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, குறிப்பாக 16,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லி 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி அதை தாண்டி அவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அதற்கு படிப்பதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வர்றாங்க. அந்த சகோதரி வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரி. இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட மாநில அரசு அக்கறை காட்டவில்லை என்றால் என்ன சமூக நீதிங்கண்ணா? என்ன சமூக நீதிங்கண்ணா? ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, ஒருத்தர் வந்து காயத்தை எல்லாம் காட்டுறாங்க, பத்திரிகையாளர் முன்பு பேசுகிறாங்க. இதை தாண்டி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் என்ன போலீஸ் சமூக நீதியை திமுக ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்பது தான் எங்களுடைய கேள்வி. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்றைக்கி பிரதமர் வர்றாங்க, இன்று நாளை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்க வேண்டி வரும். ஏன்னா அந்த சகோதரியினுடைய நீதிக்காக, நியாயத்திற்காக, சமூக நீதிக்காக நாங்கள் களத்தில் இறங்குவோம். இதை மாநில அரசு கவனத்தில் வச்சுக்கணும். சொல்லுங்கள் சிஸ்டர். ஆளுநர்கள் வந்து மலிவான தரம் தாழ்ந்த அரசியலை செய்யறதாகவும் இதை வந்து இந்தியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காண்கிறதாகவும் முதலமைச்சர் சொல்றாங்க. போட்டி அரசியலை இப்படிதான் முன்னெடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. இதை நீங்க என்ன சொல்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஒரு ஆளுநர் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட வேண்டும். அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த படத்தில் வர சீன் மாதிரி இப்போ ஆளுநரை திட்டுற சீன் அப்படின்னு திமுகவுடைய திரைப்படத்தில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. 3 மாதம் ஆச்சு ஆளுநர் திட்டிடுவோம், அது ஒரு 2 மாதம் அந்த பிக்சர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஆளுநர் செஞ்சுருக்காங்க. சேலத்திலே பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய வீட்டுக்குள்ளே பூந்து ரைடு பண்ணி அவரை கைது செய்து அவரை 6 மணி நேரம் சேலம் ஃபுல்லாக சுத்த விட்டு எந்த குற்றமும் செய்யாதவரை எல்லா பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரன் மீது நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கலின்னா எல்லாருக்கும் இதாக நடக்கும் என்று திமுக இன்டைரக்டாக சொல்லியிருக்கக்கூடிய வார்னிங் மாதிரி சேலம் துணைவேந்தரை, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நம்ம முன்னாடி நின்றுருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதுதான் கருத்து சுதந்திரத்தை ஒரு குரல் விளைய மலிவான அரசியல் செய்வது இதுதானோ தவிர ஆளுநரை பயமுறுத்துவதற்காக துணைவேந்தரன் மீது காவல்துறையை ஏவி விட்டு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கு அந்த துணைவேந்தர் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு நம்ம சேலத்திலே பேசியிருக்கோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதனால் மலிவு அரசியல் செய்வது முதலமைச்சரா அல்லது ஆளுநர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியில் பார்க்கணும்.